Good morning teachers and friends. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 11 ஜிம்னோஸ்பர்மில் 20 கொஸ்டின்ஸ். நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் உள்ளே போய் கேட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஜிம்னோஸ்பர்மில் டிஆர்பி கொஸ்டின் லாஸ்ட்டே வச்சு பார்த்து வெரி சிம்பிளாக ஆரக்கரியை அந்த கொஸ்டின் நான் போடலை, பட் நான் சொல்லிடுறேன். ஆரக்கரியை எங்கே ஆரிஜின் அந்த மாதிரி எந்த நார்த்தனா சாதனான்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இருக்கலாம், வெஸ்டர்ன் வரலாம். ஸோ அந்த மாதிரி ரீஜனில் வரும். ஆனால் அந்த ஆரக்கரியை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சதர்னில் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது, வாட் இஸ் ட்ரூ ஃபார் பைனஸ்? எது உண்மையான பைனஸோட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. மானோசைலிக் வுட்டு, மானோசைலிக் வுட் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மானோசைலிக்னா என்ன வுட்டாக இருக்குது? சாஃப்டாக இருக்கும், பேரன் கைமட்டா செல்ஸாக இருக்கும், லூஸ் செல்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப மானோசைலிக் வுட். போரஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஆஸ்டோரியா போலன் டியூப் அண்டு ஆஸ்டோரியா போலன் டியூப். ரெண்டாவது ஆப்ஷன் பிக்னோசைலிக் வுட். பிக்னோசைலிக் வுட்னா ஹார்ட் வுட்டு, கமர்ஷியலில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து அண்டு எக்டோமைக்கோரைசா. சி ஆப்ஷன் காம்பவுண்ட் லீஃபு அண்டு டுவார்ஃப் சூட். அடுத்து டுவார்ஃப் சூட்டு அண்டு மானோசைலிக் வுட். இந்த நாளில் பைனஸோட ஒரிஜினல் கேரக்டர்ஸ் எது பார்த்துக்கோங்க. ஆர்கிகோனியா ஆர் ஆப்சண்ட் இஸ். ஆர்கிகோனியா ஆர் ஆப்சண்ட் இஸ் நீட்டம், செலாஜினெல்லா, மர்சிலியா, இன்னொன்று சைக்கஸ். இதில் எது ஆர்கிகோனியம் ஆப்சண்ட்னு கேட்குறாங்க. இது நான் வீடியோ போட்டிருக்கேன். செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின், இன் த லீஃப் ஆஃப் பைனஸ் ஹேஸ் 16 குரோமோசோம். நான் நோட் பண்ணிக்கங்க, 16 குரோமோசோம். அப்படின்னா டிப்ளாயில் 16 குரோமோசோம். அது லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு எல்லாமே டிப்ளாய்டு தான் அங்கே. வாட் வில் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் த எண்டோஸ்போம் கேட்குறான். எண்டோஸ்போம் உனக்கு டிப்ளாய்டா, ஹேப்ளாய்டா, ட்ரிப்ளாய்டான்னு தெரிஞ்சால் இந்த ஆன்சர் ஈஸியாக எடுத்துருவேன். ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 32. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், ஹூ ப்ரொப்போஸ் த கிரியேஷன்ஸ் ஆன் த குரூப் ஆஃப் ப்ரோஜிம்னோஸ்போம்? நம்ம நிறைய ஆத்தர் படிச்சிருப்பீங்க, அதனால் இந்த ஆத்தர் நான் தொலைவி எடுத்தேன். பிஃபோரில் ஹாரிஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன், அதை ஒரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும் அந்த வீடியோ போய். அடுத்தது, இது ப்ரோஜிம்னோஸ்போம் குரூப்பை யார் ப்ரொப்போஸ் க்ரியேட் பண்ணனாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். ஏ பெக்கு, பி ஹாரிஸு, சி தாமஸ், டி வால்டன். ஃபிஃப்த் கொஸ்டின், which of the following is recorded a living chordates? Which of the following is recorded a living chordates? First one cycas, ரெண்டாவது பைனஸ், சி ஆப்ஷன் ஜிங்கோ, டி ஆப்ஷன் ஓடோகார்பஸஸ். ஆன்சருக்குள்ளே இருக்குது எது லிவிங் கார்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது, which of the following gymnosperm show the presence of tetrasporic? வெரி சிம்பிளாக டெட்ராஸ்போரிக் எம்ப்ரியோ ஸ்டாக்ங்கிறது என்ன டைப் ஆஃப் பிளான்ட், அவ்வளோ ஜிம்னோஸ்பர்மில். ஓகேங்களா? அதில் ஏ நீட்டம், பி சைக்கஸ், சி பைனஸ், டி நன். அடுத்தது, ஒரு போலன் சேம்பருக்கும் ஆர்கியோனிய சேம்பருக்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு டிஷ்யூ செல்ஸ் பவுண்ட் ஆகும். நான் நோட் பண்ணிக்கோங்க, போலன் சேம்பருக்கும் ஆர்கியோனிக் சேம்பருக்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு டிஷ்யூஸ் பவுண்ட் ஆகும். அந்த டிஷ்யூஸ் நேம் பண்ண, அவ்வளோதான். அது சைக்கஸில் பர்டிகுலராக எண்டோஸ்போம், நியூசெல்லஸ், நெக் செல்லு அண்டு நெக் கேனல் செல்லு. நம்ம நேற்று என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வச்சு, நெக் கேனல் செல்லு இதில் ஆப்சண்ட், கன்ஃபார்ம் ஆப்ஷன் தான் சைக்கஸில். நோட் பண்ணிக்கோங்க, சைக்கஸ் சரி, பைனஸ் சரி ஆப்சண்ட்டு. ஆனால் நெக் செல்ஸ் ப்ரெசண்ட்டு, நெக் செல்ஸ் தான் ப்ரெசண்ட்டு, நெக் கேனல் செல்ஸ் ப்ரெசண்ட் கிடையாது. அப்போ நெக் செல் எவ்வளோனா அங்கே 2 செல்ஸ், அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. Which of the following gymnosperm is said to have
டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஒரு க்ளூ கொடுத்துறேன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் பொதுவாக எங்கே நடக்குன்னா நல்ல வெல் டெவலப்மெண்ட்டான பிளான்ட்டில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஆஞ்சிஸ்பம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஆஞ்சிஸ்பமோட நியரஸ்ட் கேரக்டர் யாரும் அவங்க ஃபைண்ட் அப் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏ ஜிங்கோ, பி எஃபிட்ரா, சி சைக்கஸ், டி ஃபைனஸ். அடுத்தது 9th கொஸ்டின். சில்கோசா இஸ் அப்டைன்டு ஃப்ரம். சில்கோசா இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஏ ஃபைனஸ் ராக்ஸ்பர்கி, பி ஃபைனஸ் ஜெராடியானா, சி ஃபைனஸ் காசியானா, டி டாக்ஸஸ் பெக்கேட்டா. இதில் நமக்கு தெரிஞ்ச பிளான்ட் தான் சில்கோசா. அதே இந்த வேர்டுக்கு பார்க்கலாம், சாகோன்னு கொடுத்தானா நமக்கு இங்கே ஆன்சரே ஃபுல்லாக மாறும், 4மே மாறும் இல்லையா. அப்போது சில்கோசா எங்கே எது அப்ளைன் பண்ணுறாங்க, ஃப்ரம் எதுலேருந்து கிடைக்கிது. அடுத்தது சர்ச்சிடேட் வீனேஷன்ஸ். சர்ச்சிடேட் வெர்னேஷன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் லீவ்ஸ். இன்னொன்று கேட்பான், சர்ச்சிடேட் வெர்னேஷன் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ்னாலும் ஒரே பிளான்ட் தான். அப்போ அந்த பிளான்ட் நேம் பண்ண, அந்த லீவ்ஸோட பிளான்ட்டோட நேம் என்ன. டாக்ஸஸா, நீட்டமா, சி சைக்கஸா, டி நன்னா. ஒருத்தரை பார்த்துருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின். மியூசிலேஜ் கேனல்ஸ். மியூசிலேஜ் கேனல்ஸு சைக்கஸ் ஸ்டெம்ஸ் ஆர். இந்த மியூசிலேஜ் செல்லு இந்த சைக்கஸ் பிளான்ல ஸ்டெம் ரீஜியன்லாம் ஆரிஜின் ஆகுது, அவ்வளோதான். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், அதுதான். ஒன்று சைசோஜீனஸு, ரெண்டாவது லைசோஜீனஸு, மூணாவது லைசோஜீனஸு, நாலாவது நன்னு. இப்போ சைசோஜீனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்வால் டிகிரேட் பண்ணுறது, ஓகேவா. அது ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணணும், அதில் அவுட்டர் கவர் ஃபுல்லாக ஒரு மியூசிலேஜ் லேயரை க்ரியேட் பண்ணிவிடும், அதுதான். இந்த லைசோஜீனஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லாகவே டெட் பார்ட் ஆக்கிரும். லைசோஜீனஸ் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த செல்வால் என்ன ஆகுனா ஃபுல்லாகவே டெட் பார்ட்டாக ஆக்கிரும். ஸோ அதுதான் இந்த 2 ஆப்ஷன் ப்ளஸ் இந்த 2ம் கலந்து தான் லைசோஜீனஸ் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து சல்பர் ஷவர் இஸ் ரிலேட்டட். எதில் சல்பர் ஷவர் இஸ் ரிலேட்டட் டு என்ன பிளான்ட், சைக்கஸா, பைனஸா, இல்லை சைக்கஸ் அண்ட் பைனஸா, இல்லை நன்னா, அதுதான். அடுத்த கொஸ்டின். டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ நான் கொடுத்துருக்கேன் வீடியோலேயே. டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ present in the leaves of. present in the leaves of. 1 pinus, 2 Triopteris, 3 Cycas, 4th A and C அப்படிங்கிற. அடுத்தது ஜிம்னோஸ்பம் ஆர்ஜினேட் எப்போ ஆர்ஜின் ஆச்சு, டேடோஃபைட் எப்போ ஆர்ஜின் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வேல்யூ பாட்னியில் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஆர்ஜினேட்டு ஏஜ் கண்டிப்பாக அது ஒரு 1 மார்க் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிம்னோசோம் எந்த டைமில் ஆர்ஜினேட் ஆச்சு, இப்போ நான் போட்டுக்கிறது எல்லாமே எரா, நோட் பண்ணிக்கோங்க. சீனோசோயிக் எராவா, பேலியோசோயிக் எராவா, ப்ரீ கேம்பிரின் எராவா அண்டு மீசோசோயிக் எராவா, ஓகேங்களா. இதில் நம்ம பீரியடும் இதில் ஒன்று இருக்குது, நம்ம ஹியூமன் பீயிங் மாடரேட் ஆனதும் இதில் ஒரு எரா தான், பார்த்துக்குங்க. அடுத்தது அதே மாதிரி ஏஜ் ஆஃப் ஆல்கேவும் இதில் இருக்குது, ஏஜ் ஆஃப் பிரியோஃபைட்டும் இதில் தான் இருக்குது, டெரிடோஃபைட்டும் ஏஜ் ஆஃப் டெரிடோஃபைட்டும் இதில் தான் இருக்குது எராவில். அடுத்தது ஏஜ் ஆஃப் ஃபர்ன்ஸ். எதை சார் நம்ம ஃபர்ன் சொல்கிறோம், கார்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வீடியோ கொடுத்துருக்கேன். கார்டிடேட்ஸ் நல்லா வளர்ந்த பீரியட்னு நம்ம சொல்கிறோம், நல்ல வளர்ந்த பீரியடு. அப்போ அந்த ஃபேர்னு நல்லா வளர்ந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஏஜ் ஆஃப் ஃபேர்ன்ஸ் சொல்லுவோம். அப்போ அது எந்த பீரியடில் ஃபார்ம்டாக இருக்கும், சிலூரியன் டு பெர்மியன், கார்போனிஃபரஸ் டு பெர்மியன், டிவோனியன் டு ட்ரையாசிக், ட்ரையாசிக் டு ஜுராசிக் பீரியட். இது எல்லாம் பீரியடு, சரிங்களா. அடுத்தது நிமோட்டோபோர்ஸ். நான் அன்றைக்கி நேற்றே சொல்லிட்டேன், நிமோட்டோபோர்ஸ் தான் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஆரிஜின் ஆகக்கூடிய அதாவது என்ன எபோவ் த சாயில் வாழக்கூடிய அந்த ரூட் பார்ட்ஸு நிமோட்டோபோர்ஸ் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ்.
present in option A taxodium, option B Zamia, option C Pinus, option D Cycas. அடுத்தது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒமேகா ஷேப்டு வாஸ்குலார் பண்டில், ஒமேகா ஷேப்டு வாஸ்குலார் பண்டில், லிப்ளோசைலிக் கேரக்டர் நோட் பண்ணிக்கோ. இது ஒரு இதுலேயே ஒரு 1 மார்க் இருக்குது, 2 1 மார்க் இருக்குது. பொதுவாக சைக்கஸு வாஸ்குலார் பண்டில் ஒமேகா ஷேப்பாக இருக்கும் ஒன்று. அதனோட சைலம் அப்படின்னா டிப்ளோசைலிக் கேரக்டர்ஸ், டிப்ளோசைலிக் சைலம் கேரக்டர். இந்த ஒமேகா ஷேப் இருக்கக்கூடிய வாஸ்குலார் பண்டில் சைக்கஸ் பிளான்ல எந்த பார்ட்ஸில் ஆரிஜின் ஆகும்? அதுதான் ஆப்ஷன் ஏ லீவ்ஸு, ஆப்ஷன் பி மேல் கேமிட்டு, ஆப்ஷன் சி பிட்டியோலு, ஆப்ஷன் டி ரூட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. 2 ப்ரோத்தாலியல்ஸ், இங்கே பாருங்கள், 2 ப்ரோத்தாலியல் செல்ஸு 4 செல் ஸ்டேஜ் பவுண்ட் இன் மேல் கேமிட் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டர் மேக்ஸிமம் 3 செல் ஸ்டேஜ், இது மட்டும் 4 செல் ஸ்டேஜாக இருக்குது. அது எந்த டைப் ஆஃப் பிளான்ட்? அதில் டூ மட்டும் பார்த்தோம்னா ப்ரோத்தாலி செல்ஸில் பவுண்ட் ஆகிருக்கு. ஒன்று ஆப்ஷன் ஏ டாக்ஸஸ், ஆப்ஷன் பி ஜமியா, ஆப்ஷன் சி பைனஸ், ஆப்ஷன் டி சைக்கஸ். அடுத்தது மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் ஆர் பிரான்ச்டு இன், அதாவது மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் உங்களுக்கு தெரியும் மேல் கேபிட், அதில் எது பிரான்ச்சாக இருக்குது? அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பென்டியல்ஸ் ஆர்டரில், இன்னொன்று பைனஸில், சைக்கஸில், இன்னொன்று நீட்டத்தில். இதில் எதில் மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் ஆர் பிரான்ச் கேரக்டர்ஸுங்கிறான். அடுத்தது இது என்னமோ இந்த கொஸ்டின் கேட்கலாம்னு எனக்கு தோணுது. சாக்கஸ், சாக்கஸ் டேர்ம் யூஸ்டு ஃபார், சாக்கஸ் டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார், வேறு ஏதாவது ஆப்ஷன் வச்சு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. எக்ஸைன் ஆஃப் போலங்கிரெயின்ஸ், போலங்கிரெயின்ஸோட வெளிப்பாட்டுக்கு பேர் சாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க பைனஸ் பிளான்ட்டில். அதே போலங்கிரெயின்ஸோட இன்னர் பார்ட், இங்கே பாருங்கள் போலங்கிரெயின்ஸ் வச்சுக்கோங்க, இதோடைய அவுட்டர் பார்ட் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எக்ஸைன் போலங்கிரெயின்ஸ் பைனஸ். அதே இன்ட்ரைன் பார்ட்டுக்கு வந்து இன்ட்ரைன் ஆஃப் போலங்கிரெயின்ஸ் பைனஸ். இன்னொன்று விங்ஸ் இல்லையா, அந்த மாதிரி விங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த விங்ஸ் ஆஃப் போலங்கிரெயின்ஸ் ஆஃப் பைனஸ், இல்லைன்னா விங்ஸ் ஆஃப் சீட் ஆஃப் பைனஸ். ஓகேங்களா, இந்த 4ல் எந்த ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஒரு தடவை பார்த்துக்குங்க.